அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கும்ப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மகர ராசியில் செவ்வாய் பகவானுடைய உச்சநிலை. இந்த நிலையைத்தான் ருச்சக ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த ருச்சக ராஜயோகம் 16/1/2026 முதல் 23/2/2026 வரை சுமார் 38 நாட்களுக்கு நடைபெறக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் கும்பராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. செவ்வாய் பகவான் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரக்கூடியவர். நிலம் மற்றும் கட்டிடம் சார்ந்த யோகங்களையும் தரக்கூடியவர். நீதி மற்றும் காவல் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஆதிக்கங்களை செலுத்தக்கூடியவர்கள். ஒருவருக்கு தலைமை பண்பையும் நிர்வாக திறமையும் தரக்கூடியவர் இந்த செவ்வாய். தைரியத்திற்கும் வீரியத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் அதிபதிகள். ஸோ இந்த செவ்வாய் பகவான் 12ஆம் வீடு, அதாவது மகர ராசியில் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறாருங்க. கும்ப ராசி சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். செய்யும் வினைகளுக்கு ஏற்ப கர்ம பலனை அளிக்கக்கூடிய இந்த சனி தான் நல்லது செய்யக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். தீயது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கெடுதல் தான் நடக்கும். யாருக்கு எந்த சூழ்நிலையும் கெடுதலை கொடுக்காத நபர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படின்னே சொல்லாங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும். தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே நல்ல நிலையில் இருக்கணும். தான் ஒருத்தருக்கு நல்லது செஞ்சால் அவர் நமக்கு திரும்ப நல்லது தானே செய்யணும். ஏன் நான் நல்லது செஞ்சால் எனக்கு திரும்ப கெடுதலை செய்கிறாங்க. அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து ஏன்டா யாரை நம்புறதுனே தெரியலங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த ராசிக்காரருக்கு வந்துருச்சுங்க. எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறோம், ஆனால் எனக்கு மட்டும் கெடுதலை மட்டுமே நினைக்கிறாங்க. நல்ல விதமாக எல்லாமே போயிட்டு இருந்ததுங்க. திடீர்னு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. என்னோடய வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. நிறைய மாற்றங்கள், நிறைய கஷ்டங்கள், நிறைய அவமானங்கள், வலிகள், வேதனைகள் அப்படிங்கிறது இதை விவரிக்க வார்த்தையே இல்லாத அளவுக்கு சில சூழ்நிலைகள். என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மாறிடுச்சு. ஏன் இப்படி நடந்தது, எதனால் இப்படி நடந்தது, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா, இல்லை என்னுடைய நேரங்காலங்களா, இல்லை என்னுடைய ராசியா அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த ருச்சக ராஜயோக காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். வேலை ரீதியாக நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, திடீர்னு அந்த வேலையை இழக்கிற மாதிரி ஒரு சூழல். என்ன நடந்துச்சுன்னே தெரியலைங்க. திடீர்னு வேலையை இழந்துட்டு இன்றைக்கி வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, எனக்கு எந்த வேலையும் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கோம். அந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ரமோஷனோ ஒரு பதவி உயர்வு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ரொம்ப வருஷமாக டெம்பரவரியாக தான் வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்குன்னு பர்மனெண்ட்டாக ஒரு ஜாப் அமையவே மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இந்த வேலை ரீதியாக இருந்துகிட்டே இருக்காங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். வேலை இழந்த நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடிய விரைவில் கிடைக்குங்க. இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலகட்டங்கள் இந்த 16ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் ஒரு இழந்த வேலையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இல்லை. நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலையிலேயே ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. ப்ரமோஷன் மட்டும் இல்லாத சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்திலே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வேலையில் இருக்கும்போது எப்படி இன்னொரு வேலையை ட்ரை பண்ணுறது, ஏன்னா இந்த வேலையும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் இருந்திருக்கும். அந்த சூழல் அப்படிங்கிறது மாறும். கட்டாயமாக உங்களுக்கு புதிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். வெளியூரில் போய் கொஞ்ச நாள் வேலை பார்க்கலாம், இல்லை வெளிநாட்டில் போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டங்கள் அப்படிங்கிறோம். அதாவது இந்த 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரை மோட்ச ஸ்தானம், அதாவது வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த யோகங்களை உருவாக்கக்கூடியவர். அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகளை கண்டிப்பாக இது நல்ல ஒரு நிலையில் உருவாக்கி கொடுக்குங்க. கண்டிப்பாக இந்த வேலை இல்லாத நபர்களுக்கு, வேலை இழந்த நபர்களுக்கு, டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு கூட பர்மனெண்ட்டான ஒரு ஜாப் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. தொழில் ரீதியாக நிறைய முயற்சிகள் பண்ணிட்டேங்க. இந்த பிஸ்னஸ் எப்படியாவது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், இந்த பிஸ்னஸ் எப்படியாவது ப்ராஃபிட்டை கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய போராட்டங்களை சந்திச்சிட்ருக்கேன். அதனால் எல்லா இழப்புகள் மட்டும்தான் இருக்குது, நஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது. பண இழப்புகள், போட்ட முதலீடெல்லாம் அப்படியே தேங்கி போய் கிடக்குதுங்க. அடுத்த லெவலுக்கு என்னால் மூவ் பண்ணவே முடியல. இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிற அளவுக்கு எனக்கு சில குழப்பங்கள் இருக்குது. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியாஸ் இருக்குங்க. அந்த பிஸ்னஸ் அடுத்து எப்படி கொண்டு போகணும், எதுக்கு நேரங்காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த பிஸ்னஸையே என்னால் தொடங்க முடியாமல் இருக்குது. யாரை நம்பி இந்த கூட்டு சேர்க்கலாம், இந்த தொழிலில் புதுசாக நபர்களை கொண்டு வரலாமா, ஒரு பார்ட்னர்ஸை சேர்த்தலாமாங்கிற நிறைய குழப்பத்திலேயே இருந்துகிட்ருக்காங்க. இந்த நிலை அப்படிங்கிறது படிப்படியாக மாறும். புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு சில வாய்ப்புகள், வீண் விரயங்கள், நஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கி
நீங்கள் போட்ட முதலீடு உங்களுக்கு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. புதிய ஒப்பந்ததாரர்கள் இல்லைன்னா புதிய பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது சேர்த்துறதுக்கான சில வாய்ப்புகள், நம்பாமல் இருந்த சூழ்நிலைகள் போய் கண்டிப்பாக நம்பிக்கையான நபர்கள் உங்களுடைய பிஸ்னஸில் பார்ட்னராக மாறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. எந்த பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் சில பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருவீங்க. கால சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் சில சீஸ்னல் பிஸ்னஸை உருவாக்கி அந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களால் கொண்டு போக முடியும். அதற்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகும். திருமணம் சம்மந்தப்பட்ட பந்தங்கள், திருமணம் அப்படிங்கிறது ஒன்று மிகப்பெரிய தடையாகவே இருக்குங்க. எல்லாம் கைக்கூடி வருதுங்க. ஆனால் திடீர்னு கை கெட்டினது வாய் கெட்டல, ஏதோ ஒரு காரணத்தினால அது தள்ளி போயிடுது. ஓகேங்க, நாங்கள் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம், இல்லை இதை விட நாங்கள் பெட்டராக ஒரு இடம் பார்க்குறோங்க, இல்லை ஜாதக பொருத்தங்கள் வரல, ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இல்லை வசதி வாய்ப்பு குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை தட்டி கழிக்கிற மாதிரியே சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டுருக்குங்க. ஏதாவது கூடிய விரைவில் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள், இந்த ருச்சக யோக ராஜ காலகட்டங்கள்லேயே கண்டிப்பாக கூடிய விரைவில் திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் ஏற்படுங்க. ஒரு மேரேஜ் பண்ணியாச்சுங்க, திடீர்னு அந்த திருமண வாழ்க்கை எனக்கு சரியான விதத்தில் இல்லை, அந்த லைஃப்பை விட்டு வெளியே வந்துட்டேன், ஸோ செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது ஒன்று எதிர்பார்த்துட்ருக்கேன், அந்த மேரேஜாவது நல்லபடியாக அமையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்திற்கு உண்டான யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது வருங்க. அடுத்ததாக லவ் பண்ணிகிட்ருக்குறோங்க, இந்த லவ் அப்படிங்கிற ஒரு லைஃப்பை அடுத்தது மேரேஜ் லெவலில் கொண்டு போகணும், எங்கள் வீட்டில் ஒப்புதல்கள் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது, இதை ஏதாவது ஒரு விதத்தில் சரி பண்ண முடியுமா, வீட்டில் பேசினா இந்த நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த 16/1/2026 இந்த 23/2/2026 இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இதுக்குண்டான முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்ட, ஏன்னா அந்த மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய உச்ச நிலையில் இருக்கும்போது திருமணம் சம்மந்தப்பட்ட ஒப்புதல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், திருமணம் சம்மந்தப்பட்ட ஒப்புதல்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்களுடைய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே எதிர்மறையாக இருக்குங்க. ஏன்னா நான் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டேங்க, நான் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி தான் வாழணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன், அந்த மாதிரி ஒரு லைஃப் அப்படிங்கிறது ஒன்று அமைஞ்சதுங்க. ஆனால் அது நிலையாக என்னால் இருக்க முடியல. சரி, ஓகே, முடிஞ்ச வாழ்க்கையை பற்றி பேசி பிரயோஜனம், இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்கட்டும், அதை நம்ம பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அதற்குண்டான சில முயற்சிகள் அப்படிங்கிறது பண்ணுங்க. அதுவுமே இன்றைக்கி நல்ல நிலையில் இல்லை. ஏன்டா இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்தோம், ஏன்டா இந்த வாழ்க்கையை வாழணும், இதுக்கு மேலே இவங்க கூட நம்ம இருக்கணுமா, பேசாமல் நம்ம இதை விட்டு வெளியே வந்துடலாம், இல்லை அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில மனக்குழப்பங்கள் அதிகமாகவே வந்துட்டுருக்குங்க. இதுக்கு உண்டான காரணங்கள், இது எப்போ தான் சரியாகும், நான் மற்றவங்க மாதிரி சகஜமாக என்னோடய வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 பேருக்கு, அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த கூடிய சீக்கிரத்தில் அது ஷார்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரிஞ்சு போன நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருப்போது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் நீங்கள் துரோகம் பண்ண மாட்டீங்க. கட்டின கணவனாக இருக்கட்டும், கட்டின மனைவிக்காக இருக்கட்டும், யாருக்கும் துரோகம் செய்யணுங்கிற எண்ணங்கள் எனக்கு கிடையாதுங்க. ஆனால் எனக்கு நடந்த ஒரு சில காரணங்கள் இன்றைக்கி எல்லாமே என்னுடைய வாழ்க்கையவே மாற்றி புரட்டி போட்டுருச்சு. இதுக்கு மேலே ஒருத்தரை நம்பலாமா வேண்டாமாங்கிற அளவுக்கு சில குழப்பங்கள் வந்துருச்சு. இந்த நம்பிக்கைக்கு பலமாக சில காரணங்கள் அப்படிங்கிறது நடக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க. பிரிந்த காதலர்கள் மத்தியில் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வரும். எதிர்பார்த்த நபர்கள், விலகி போன நபர்களும் விட்டுட்டு போன நபர்களும் உங்களை தேடி வரக்கூடிய காரணங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு, உங்களுடைய கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு, உங்களுடைய அன்பு பாச நேசங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு லைஃப்பை அமைச்சிட்டு அந்த லைஃப்பை நல்ல சூழலில் கொண்டு போகிறதுக்கான எல்லா அமைப்புகளும் உனக்கு கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுதுங்க. வீடு கட்டக்கூடிய யோகமோ, ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகமோ, அதாவது ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான சில சுப செலவுகள் அப்படிங்கிறது நடக்குங்க. இது வரைக்கும் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், லேண்டில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், அந்த மார்க்கெட் லெவல் ஏறவே இல்லை, வீடு கட்டிட்டு அந்த வீட்டை விற்கணும்னு நினச்சிட்ருக்கோம், நல்ல ஒரு ரேட்டு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக விற்றலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் விரயங்களோடும் சரிய சுப விரயங்கள் அப்படிங்கிறது வரும். சில செலவினங்கள் நடந்தாலும் அது ஒரு நல்ல சுப செலவுகளை மாறும். வீடு கட்டி முடிப்பீங்க, செலவோ உங்களுக்கு ஒரு நல்ல வீடு அப்படிங்கிறது கிடைக்குங்க. பழைய சொத்துக்கள் விற்பனை செய்கிறதுனால உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. அந்த சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபம் அப்படிங்கிறது உருவாகும். வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ
விரயஸ்தானத்தில் இந்த நிகழ்வுகள் நடந்தாலும் சுப விரயங்களாக மாறும். அதே நேரத்தில் வீண் விரயங்கள், ஹாஸ்பிட்டல் செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருந்ததுங்க. தேவையற்ற வீண் விரயங்கள், திடீர்னு அடிபடுறது, காயங்கள் ஆகிறது, மன ரீதியாக சில பாதிப்புகள், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்திருக்கும். வண்டி வாகனங்கள் மூலமாக சில செலவினங்கள் வந்திருக்கும். அது எல்லாமே மாறக்கூடியது. மருத்துவ செலவினங்கள் டோட்டலாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு கூடிய விரைவில் தீரும். மருத்துவ மாற்றங்களுக்கு உண்டான சில முயற்சிகள் அப்போ ஓகேங்க, இது வரைக்கும் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்திருந்தேன், இனிமேல் ஆயுர்வேதிக் எடுக்கலாங்க, அதாவது சித்த மருத்துவத்தில் சில முயற்சிகள் பண்ணலாங்கிற மாற்றங்கள் கூட இந்த நேரத்தில் உருவாகும். இது வரைக்கும் உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகள் கொடுத்துருக்குங்க. நிறைய எலும்பு முறிவு சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே வந்திருக்கும். அந்த பாதிப்புகள் முழுமையாக ரெக்கவரி ஆகி வெளியே வரத்துக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. பணம் ரீதியாக, கடன் ரீதியாக இருந்த பாதிப்புகள் உங்களை விட்டு விலகும். கடனை அடைப்பதற்கான நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த கடனை எப்படியாவது அடைச்சி ஃபினான்ஷியல் லெவலில் உங்களுடைய பொருளாதார ரீதியாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வீண் நஷ்டங்கள், வீண் விரயங்கள் எல்லாமே தீர்ந்து உங்களுடைய கடனை எப்படியாவது அடைச்சி அதுலேருந்து நீங்கள் டோட்டலாக வெளியே வர மாதிரி சூழல் அப்படிங்கிறது இருக்கும். கல்வியில் இருந்து வந்த மந்த நிலைகள், ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் விலகுங்க. கல்வியில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா ஜென்ம ராகுவால் நிறைய மந்த நிலைகள், ஞாபக மறதியெல்லாம் வந்திருக்கும். பட் இந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல உச்சத்தில் இருக்கும்போது சில வீண் விரயங்களுடன் சரி சுப விரயங்கள், கல்வி சம்மந்தப்பட்ட சில செலவினங்கள் அப்படிங்கிறது வருங்க. கல்விக்கு, அதாவது எஜுகேஷன் ஃபீஸ் கட்டுறது, புக் ஃபீஸ் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவினங்கள் இருக்கும். அந்த செலவுகளும் ஒரு நல்ல விதத்தில் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது. ஸோ கல்வி ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் கூட மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஸோ இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்களுங்க. எந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுக்கும்போது நல்ல விதமான வெற்றி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.